தாங்க இந்த உறவுகளை பற்றி ரொம்ப கவலைப்படுறது, குறிப்பாக பிள்ளைங்களை வளர்ந்த பிறகும் அவன் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டானேன்னு கவலை எல்லாம் இந்தியர்கள், அதிலும் குறிப்பாக தமிழர்கள், மேலை நாட்டவர்களெல்லாம் 18 வயது ஆனதற்கு பிறகு குழந்தைகளை பற்றி அவர்கள் கவலைப்படுவது கிடையாது, அவர்களை கட்டுப்படுத்துவதும் கிடையாது. அந்த நாட்டினுடைய கலாச்சாரம், பண்பாடு அப்படி. அவன் காசு பணத்தையும் சேர்க்கறதில்ல, சொத்தையும் சேர்க்கறதில்ல, வீடு வாங்கி சேர்க்கணுன்றதும் அவங்ககிட்ட இல்லை. அன்னைக்கு சம்பாரித்து அவன் மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறது ஐரோப்பியர்களுடைய ஒரு தாத்பரியம். ஆனால் இந்தியர்கள் பாருங்கள், பணத்தை சேர்க்கணும், இடத்த வாங்கி சேர்க்கணும், வீடு வாங்கி நிறைய வீடு சேர்க்கணும், அடுத்தவன் முண்டாட்டியும் அடுத்தவன் புருஷனையும் சேர்த்துக்கணும். மேலை நாட்டிலும் உண்டு, ஆனால் அவன் லிஃப்ட்டு கேட்குற மாதிரி தான் அவன் வச்சுக்கிறான். அதை இங்கே அப்படி இல்லை. எத்தனை வீடு இருந்தாலும் இவனுக்கு சின்னதாக ஒரு வீடும் வேணும். பாருங்கள், கவியரசு எப்படி சொல்கிறார் பாருங்கள். அதாவது, வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா, மனித ஜாதியில் துயரம் ஆகுமே மனதினால் வந்த நோயடா. அதுதான் நம்ம கஷ்டப்படுறதுக்கு காரணமே அதுதான்.